நேச்சர் ஆஃப் சைக்காலஜி, உளவியலின் தன்மைகள். கொஸ்டின் நம்பர் 1, தி ஃபாதர் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜி, கல்வி உளவியலின் தந்தை. ஆப்ஷன் ஏ ப்ரோபெல், ஆப்ஷன் பி வெல்கம் உல்ட்டு, ஆப்ஷன் சி பெஸ்டலாசி, ஆப்ஷன் டி சிக்மண்ட் ஃப்ராய்டு. சரியான ஆன்சர் என்னென்னா பெஸ்டலாசி. பெஸ்டலாசி தான் நம்ம கல்வி உளவியலின் தந்தை என்று அழைக்கிறோம். சில சமயங்களில் நவீன உளவியலின் தந்தை, மாடர்ன் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட், சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்து முன்பருவ கல்வியின் தந்தை அல்லது குழந்தை பூங்கா கல்வியின் தந்தை அல்லது விளையாட்டு வழி முறை கற்பித்தலின் தந்தை அப்படின்லாம் கேட்டாங்கன்னா ப்ரோபேல். வெல்கம் உண்டை ஏன் நம்ம கல்வி உளவியலின் தந்தைன்னு எடுக்கல, ஆனால் உளவியலின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா வெல்கம் உண்டு. இவர் உளவியல் ஆய்வாளராகவும் பெஸ்டலாசி உளவியல் மற்றும் தத்துவியல் ஆய்வாளராக பார்க்குறதால கல்வி உளவியலின் தந்தையாக பெஸ்டலாசி. கொஸ்டின் நம்பர் 2, இன்டர்வியூ இஸ் ஜென்ரலி அசோசியேட்டட் வித். பொதுவாக நேர்காணல் எதனோடு தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ ஜாப் செலக்ஷன், வேலைக்கு தேர்ந்தெடுத்தல், ஆப்ஷன் பி கவுன்சிலிங், அறிவுரை பகர்தல், ஆப்ஷன் சி அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி, ஆளுமை அளவிடல், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ். இவை அனைத்தும் சரியானது சார். ஏன்னா நேர்காணல் என்பது உளவியல் முறையில் அகவய முறையை சார்ந்தது. அதனால் இந்த 3 துறையிலேயும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக வினா எண் 3, அப்சர்வேஷன் இஸ் ஆல்வேஸ். உற்றுநோக்கல் என்பது அகவயம் புறவயம் சிக்கலான மிக சாதாரணம். சரியான விடை புறவயம். ஏனென்றால் உளவியல் முறையில் சப்ஜெக்டிவ் மெத்தடு ஆப்ஜெக்டிவ் மெத்தட்னு 2 முறை இருக்குது. அப்போ அகவய முறையில் நீங்கள் பார்க்கும்போது நேர்காணல், அகநோக்கு முறை, வாழ்க்கை துணுக்கு முறை, இவைகளெல்லாம் நம்ம அகவயமாக பார்த்துட்டு மற்றது அத்தனையும் புறவயம். எடுத்துக்காட்டாக ஆர்வம் அப்படின்னா அகவயம், அதுக்கடுத்து நாட்டம் அகவயம், அதுக்கடுத்ததாக மனப்பான்மை அகவயம், நேர்காணல் அகவயம், இப்படிலாம் இருக்கக்கூடிய முறைகள் அகவயம். ஆனால் இங்கே உற்றுநோக்கல் அப்படின்னு கேட்டதால் ஒருவர் பிறரை உற்றுநோக்கி அவருடைய நடத்தை என்னன்னு கண்டுபிடிக்கிறதால இது புறம்வழி. அடுத்து 4வதாக, தி டேர்ம் ப்ரக்மாட்டிசம் ஹாஸ் பின் டெரைவ்டு ஃப்ரம். பயனீட்டு கொள்கை என்ற சொல்லு கிரேக்கமா, லத்தீனா, ஸ்பானிஷா, இங்கிலீஷா அப்படின்னா ப்ரக்மாட்டிசம்ன்றது ஒரு கிரீக் வேர்டாக நம்ம பார்க்குறோம். அப்படின்னா செய்து கற்றல் லேர்னிங் பை டூயிங் தான் ப்ரக்மாட்டிசம். ஜான் டூயி தான் இந்த லேர்னிங் பை டூயிங்கை குறிப்பிட்டது. தென் கொஸ்டின் நம்பர் 5, டேஷ் ஆர் ரெக்கார்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட்ஸ், ஃபேக்சுவல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அண்ட் மீனிங்ஃபுல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இன்ஃபார்ம்டு அக்கேஷன்ஸ். டேஷ் பதிவேடுகளில் குறிப்பிட்ட நிகழ்வுகளின் முக்கியத்துவம் மற்றும் அர்த்தமுள்ள நிகழ்வு விவரங்கள் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் மாணவர்களின் நடத்தையை குறிப்பது. ஆப்ஷன் ஏ அனக்டோடல் வாழ்க்கை துணுக்கு, பியில் கேஸ்டடி தனியால் ஆய்வு, சியில் கியூமுலேட்டிவ் திரள் பதிவேடு, டியில் அப்சர்வேஷன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாழ்க்கை துணுக்கு. எப்பொழுதும் நிகழ்வுகளை பதிவு செய்கிறோம்னா அது வாழ்க்கை துணுக்கு. கொஸ்டின் நம்பர் 6, டேஷ் இஸ் ஃபாஸ்ட் க்ரோவிங் சப்ஜெக்ட் இஸ் அன் ஆப்ஷூட் ஆஃப் ஃபிலாசபி. சைக்காலஜி, ஃபிசியாலஜி, சோஷியாலஜி, எடிமாலஜி தத்துவியலின் பிரிவாகவும் மிகவும் வேகமாக மேம்பாடு அடைந்தது உளவியல், உடற்செயலியல், சமூகவியல், எடிமாலஜி. அப்போ சரியான விடை என்ன அப்படின்னா சைக்காலஜி சார். உளவியல் தான் ரொம்ப வேகமாக ஃபிலாசபிலிருந்து வந்தது. ஃபிசியாலஜின்றது சயின்டிஃபிக்கில் மாடர்னைசேஷனு. சோஷியாலஜி சைக்காலஜிக்கு அடுத்து தான் சோஷியாலஜி பிரிஞ்சதாகவும் நம்ம பார்க்குறோம். தென் கொஸ்டின் நம்பர் 7, psychology as the description and explanation of state of consciousness as such was the defined. இந்த உளவியலை நனவு நிலையின் வேறுபடுத்தல் மற்றும் விளக்குதல் என்று வரையறுத்தது வில்லியம் ஜேம்ஸு, மக்டோக்கல், டிச்னர், வாட்சன். சரியான விடை வில்லியம் ஜேம்ஸு. இவர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி என்ற புத்தகத்தில் இந்த வரையறையை குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக, who established the first psychology laboratory at the University of Leipzig in Germany?
டிச்னர், வில்லியம் ஜேம்ஸ், வில்கம் ஹுண்ட், மக்டோகல். சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா வில்கம் ஹுண்ட். அவர்தான் முதல் உளவியல் ஆய்வகத்தை ஏற்படுத்தியது. வில்லியம் ஜேம்ஸு அமெரிக்க நாட்டின் உளவியலின் தந்தை. இவர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜியை குறிப்பிட்டிருந்தார். வில்கம் ஹுண்ட் உருவாக்கிய அகநோக்கு முறையை பிரபலப்படுத்தியது டிச்னர். இயல்பூக்க கோட்பாடு மக்டோகல்.